ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எதுக்குன்னா பாப்பாவை அம்மா வீட்டில் விட்டு வச்சேன் ஒரு 3 நாள். சரி போய் கூப்பிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. பஸ்ஸு ஏறிட்டு இந்த இடம் போகிறப்போ ரொம்ப இயற்கையாக இருக்கும். பார்த்துட்டு ரசிச்சுட்டே போகலாம். நான் காலேஜ் டைமில் மோஸ்ட்லி விரும்பின இடம் இதெல்லாம். ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் போயிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டே இருந்தேன். அப்புறம் என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. போனோடனே அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்து, அம்மானா பெரியம்மா அவங்க, சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற 3 குட்டீஸ் கூட விளாடிட்டு நான் போகும்போது பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் இவர் என் தங்கச்சி பையன், இவர் கூட அதிரன் கூட விளாடிட்டு அப்புறம் எங்கள் அப்பா சாப்பிட்டு முடித்தோடனே இளநீர் வெட்டி கொடுத்தாரு. குடிச்சிட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ எங்கள் அப்பா இறந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் பெரியப்பா நான் போகும்போது எனக்கு வெட்டி கொடுக்கும்போது எங்கள் அப்பா நினப்பு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, அப்புறம் பாப்பா விளாடிக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் மனசு இல்லை. விளாடிக்கிட்டே அவர்கிட்ட முத்தம் கொடுத்துக்கிட்டு எனக்கே சரி அம்மா இருந்துட்டு காலைல போன்னு சொன்னாங்க. சரி வேணாம்மா, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன், இருந்து தங்கினா தங்கிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன் முத்தம் கொடுத்துட்டு. இப்போ நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு சாயந்தரம் இது கிளம்பி மணி 4 ஆயிடுச்சு ஈவினிங். அதனால் அம்மா நைட்டு அனுப்ப மாட்டாங்க, காலைல தான் அனுப்புவாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட்டு வரும், அதில் பாருங்கள்.